சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள். அதாவது திமுக என்கின்ற ஆலமரம் சாயப்போகுது. நம்ம ஸ்டாலின் அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன? டாஸ்மார்க் ஊழல். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச டாஸ்மார்க் ஊழல் என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இதிலிருந்து இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அமித்ஷா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பேசி இருந்தார்னா, இந்த டாஸ்மார்க் ஊழலிருந்து தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை நான் எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள அனைத்தையும் சப்மிட் பண்ணி நாங்கள் எங்களோட வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி திருச்சி அந்த மாதிரி சைடுக்கு போயிட்டு வராராம். அதுக்கு காரணம் அவரோட நண்பர்கள் 2 தொழிலதிபர்கள் இருப்பதாகவும் அவங்க மூலமாக தான் இந்த டாஸ்மார்க் ஊழலே பண்ணதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த தகவல்கள் மூலமாக அமலாக்கத்துறை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான முடிவை எடுப்பாங்க எனவும், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை சட்டப்பூர்வமாக அமலாக்கத்துறை டாஸ்மார்க் ஊழலில் கைது செஞ்சு அவரை சிறையில் அடைச்சி அவரோட பதவியை பறித்தாங்களோ அதே போல தான் தமிழ்நாட்டுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் மோடியை தான் போய் சந்தித்தார். அவருடைய மகனுக்கு இடி ரைட் ஐடி ரைட் எல்லாம் வரக்கூடாது, அவருடைய ஆலமரம் சாயக்கூடாதுன்னு மோடிக்கிட்ட வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஒரு வதந்திகள் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரிய வரல. மேலும் திமுக என்ற ஆலமரத்தை என்றைக்குமே சாய்க்க முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் இதை கூடிய விரைவிலே தகர்த்தெறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசுனதுலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் இதெல்லாம் அமலாக்கத்துறை கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் இப்போ நாங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து இல்லை, கீழ் மட்டத்திலிருந்து அனைவரிடமிருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி தான் இந்த தடவை நாங்கள் பக்காவாக இந்த விஷயத்தை பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த பக்கமும் சாயலை, எப்பயும் ஒரு நிலைப்பாடோடு தான் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த முறை ஒரு இடி ரைடு தமிழ்நாட்டில் நடந்தே தீரும். அது திமுகவுக்கு எதிராக நடக்கும். இதன் மூலமாக பல திடுக்கிடும் ஆதாரங்கள் உண்மையான வெளிச்சத்துக்கு வரும். அதன் மூலமாக செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.